ஆக இருக்கிறேன். ஏனென்றால் இது வாஸ்ட் சப்ஜெக்ட். நான் தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த கடந்த வாரம் 5 நாட்களுக்கு மேலாக இரவு 12 வரைக்கும் நான் உட்கார்ந்து கொண்டிருக்கேன். நேற்று படுக்கும் பொழுது 12:30 1 மணி ஆகிவிட்டது. இது வாஸ்ட் சப்ஜெக்ட். 3 மாசங்கள் எடுத்தாலும் இது போதாது. இவைகள் எல்லாம் கண்டென்ஸ் பண்ணி நாம் 3 வாரத்துல நாம் தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். நீங்கள் ஊருக்கு இப்ப கடந்து செல்கிறீர்கள், நல்லது. கடந்து செல்கிறீர்கள், நல்ல ஆவிக்குரிய சபை உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்துல எந்த நல்ல ஆவிக்குரிய சபை உள்ளது என்று பார்த்து அங்க போய் கலந்து கொள்ளுங்கள். அது எந்த சபையாக இருக்கட்டும், சத்தியத்தின்படி போதிக்கும் ஒரு சபைக்கு போகுங்கள். இல்லாத பட்சத்திலே ஆவில நீங்கள் தனிந்து போவீர்கள். அது மட்டுமல்லாமல் எமோஷனல், உங்களுடைய பரவசத்தை ஊட்டும் சபைகளாக இருந்தால் நாம் அவாய்ட் பண்ணிவிடும்படி அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறோம். இப்படி நாம் செய்திக்கு கடந்து வருவோம். பேதுரு ஆவியினால் நிறைந்து என்று அப்போஸ்தலர் 4:8 வாசிக்க கேட்டோம். ஒரு சாதாரண வேலைக்கார பெண்ணுக்கு எதிர்த்து நிற்க அவளால் முடியாமல் இருந்த பொழுது தேவனுடைய ஆவியானுடைய பிரசன்னம் அவரை நிறைத்த பொழுது எழுந்த நின்று வல்லமையாக பிரசங்கித்த பொழுது, நீங்களே சிலுவையில் அறைந்த, யாருக்கு பயந்து ஓடி ரூமுக்குள் உட்கார்ந்தரோ அவர்களை பார்த்து நீங்கள் சிலுவையில் அறைந்த அப்படின்னு தைரியமாக சொல்லி, அன்றுதானே அப்படிப்பட்டவளை 3000 பேரை ரட்சிக்கத்தக்கதான கிருபையை அந்த நாளே பரிசுத்த ஆவியானவர் கொடுத்ததை நாம் காண்கிறோம். இது ஆவியானுடைய நிறைவினாலே, அபிஷேகத்தினாலே பெற்றுக்கொண்ட ஒரு பலன். இப்பொழுது கொஞ்சம் இந்த மெயின் சப்ஜெக்டிலிருந்து சற்று வெளியே போய்விட்டு உடனே நம்ம உள்ளே வரப்போகிறோம். பொதுவாக எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல 22 முதல் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வரைக்கும் எப்பொழுதும் நாம் தியானிப்போம். ஏனென்றால் அங்குதான் மனைவிகளே உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள், புருஷர்களே உங்கள் மனைவியில் அன்பு கூறுங்கள், பிள்ளைகளை உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள், பிதாக்களை உங்கள் பிள்ளைகளுக்கு கோபப்படுத்தாதீர்கள், வேலைக்காரங்களுக்கு எஜமான கீழ்ப்படியுங்கள், எஜமானர்கள் உங்கள் வேலைக்காரரை நியாயமாய் நடத்துங்கள், பிசாசின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க சர்வாங்கத்தை தடுத்துக் கொள்ளுங்கள், ஜெபத்தில் உறுதியாக இருந்து விழித்திருங்கள். இதை மட்டும் நாம் தியானித்துறோம். ஆனா 5ஆம் அதிகாரத்துல முதர்ந்து வாசிக்கிட்டு வர்றப்போ இவைகள் அனைத்துக்கும் தேவை. வசனம் 18 துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. போதும். ஆவியின் நிறைவு இல்லாவிட்டால் தயவாக சற்று புரிந்து கொள்ளுங்கள், மேலே குறிப்பிட்ட எல்லாவற்றிலும் நாம் தோல்வியுறுவோம். தேவனுடைய ஆவியினுடைய நிறைவு இல்லாத பட்சத்திலே மனைவியை அன்பு கூற முடியாது, மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படிய முடியாது, பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய முடியாது, சொல்லப்பட்ட அந்த 8 காரியங்களும் நடைபெறாது. இதை நீ வீட்டில் சென்று அமராக இந்த வசனங்களை வாசித்து பாருங்கள். ஆகவே பவுல் அப்போஸ்தலன் எச்சரிக்கும் துணியோடு வசனம் 17-18 என்ன சொல்லுகிறார்? ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து என்ன செய்ய? தொடர்ந்து பாருங்கள். சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து 4 காரியங்களை சொல்லிவிட்டு மீண்டும் நாம் பார்த்து அந்த 8 காரியங்களையும் சொல்லுகிறார். இத்தனை இந்த 12 காரியங்களை செய்வதற்கு தேவனுடைய ஆவியானவருடைய அபிஷேகம் ஒருவனுக்குள்ளாக இருக்க வேண்டும். ஆவியான நிறைவிருந்தால் தான் நான் சொன்ன பிரகாரம் இந்த காரியங்களில் நாம் வெற்றி உள்ள ஒரு ஜீவியம் ஜீவிக்க வேண்டும். இப்படி சொன்னா வேற சப்ஜெக்ட் போய்விடுவோம். மீண்டும் வசனம் 17 படி, நாம் மதியற்றவர்களாய் இருப்பது தேவனுடைய விருப்பம் அல்ல, கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று அறியாமல் இருப்பதும் கர்த்தருடைய விருப்பம் அல்ல. நாம் அனைவரும், அதாவது விசுவாசிகள் அனைவரும் ஆவியினால் நிறைந்து ஜீவிப்பதுதான் கர்த்தருடைய விருப்பமும் அவருடைய சித்தமுமாக இருக்கிறது. இவ்வளவு மகத்துவமுள்ள பரிசுத்த ஆவியின் நிறைவை விசுவாசிகள் பெற முடியாதவது சாத்தான் மிக தந்திரமாக பரிசுத்த ஆவி என்றாலே மெயின்லைன் சபைகள் அனைத்தும் இதை பெந்தேகோஸ்தே உபதேசம் என்று கதவை அடைத்து விடுகிறார்கள். அல்லது ஆவிக்குரிய சபையில் இருக்கும் விசுவாசிகள் 2 எக்ஸ்ட்ரீமுக்கு போய்விடுவார்கள். ஒன்று, ஏன் அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று, அது இன்னும் பரிசுத்தவான்களுக்கு தான், எனக்குள் பாவம் இருக்கிறது, அது பரிசுத்தவான்களுக்கு தான் என்று
தள்ளிவிடுவரும் உண்டு. இன்னொரு குற்றம் எக்ஸ்ட்ரீமாக்கா போய் இது எனக்குத்தான் என்று தவறாக எடுத்துக்கொண்டு உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுத்து தனது காரியங்களே மாற்றிக்கொள்வதும் உண்டு. ஆகவேதான் தேவன் சத்தியங்களை நன்கு அறிந்து கொள்ள விரும்புகிறார். ஆவி நிறைவை பற்றி தியானிக்கும் முன் ஒரு சத்தியத்தை நாம் முதல்ல அறிந்திருக்க வேண்டும். அது ஒரு ஆத்மா ரட்சிக்கப்படாதின் காரணம் என்ன? ஒரு மனிதன் ரட்சிக்கப்படாமல் இருப்பதின் காரணத்தை கிறிஸ்து விளக்க ஒரு உமானத்தை அவர் குறிப்பிடுகிறார். அது 3 சுவிசேஷங்களிலும் நாம் காண முடியும். லூக்கா 8 பார்க்கிறோம், மத்தேயு 13 பார்க்கிறோம், மார்க்கு 4 பார்க்கிறோம். அங்கு விதைக்கிறவனை பற்றி பார்க்கிறோம். விதைக்கிறவன், விதை, நிலம், இதனை குறித்து குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். விதைக்கிறவன் விதையை தூக்கி கொண்டு போகிறான். அவன் போய் விதைக்கிறான். சில விதை வழி அருகே விழுகிறது. நிலம் மனிதனுடைய இருதயம், பறவை சாத்தான். விதைக்கப்பட்ட வசனத்தை சாத்தான் பொறுக்கிக் கொண்டு போய்விடுகிறான். சில விதை கற்பாறையிலே விழுகிறது. பாடுகளும் சோதனைகளும் ஜீவத்தை தாக்கும் பொழுது பின்மாற்றம் ஏற்பட்டு விடுகிறது. சில விதை முட்கள் உள்ள இடத்திலே விழுகிறது. உலக கவலை, ஐஸ்வர்யம், சிற்றின்பங்கள் வளர்ந்து செடியை நெருக்கி விசுவாச ஜீவத்தை நெருக்கி போடுகிறது. சில விதை நல்ல நிலத்திலே விழுந்து 100, 60, 30 கனி கொடுக்கிறது. இப்போ மத்தேயு 13:19 வாசியுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்டவன், நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவன். 23 என்ன சொல்லுகிறார்? நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். வசனத்தை கேட்கிறவனாக இருந்து. சரி, ஆகவே மக்களை கிறிஸ்துவண்டை வழிநடத்த வேண்டியது நம்முடைய ஒவ்வொருடைய பொறுப்பு. மீதியானதை ஆவியானவர் பொறுப்படுத்திக் கொள்வார். நன்றாக கீழே கவனித்துக் கொண்டே வாருங்கள். ஒரு மனிதன் சுவிசேஷத்தை கேட்கும் பொழுது ஆவியானவர் பொருட்படுத்திக் கொள்கிறார். அவனை கேட்க செய்வது நம்முடைய கடமை. ரோமர் 1:16 படி ஒருவன் ரட்சிக்கப்பட சுவிசேஷம் தேவனுடைய பலனாக இருக்கிறது என்று காண்கிறோம். நாம் அனைவருக்கும் ரோமர் 10:13 நன்றாக தெரியும். அதனால் கர்த்தரின் நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனும் ரட்சிக்கப்படுவான் என்று உண்மைதான். ஆனால் அந்த வசனத்தின் மகிமை ரகசியம் 14:15 உள்ளது. வாசியுங்கள். அவரை விசுவாசியாதவர்கள் எப்படி அவரை தொழுது கொள்வார்கள்? அவரை குறித்து கேள்விப்படாதவர்கள் எப்படி விசுவாசிப்பார்கள்? பிரசங்கிக்கிறவன் இல்லாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பார்கள்? சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவிக்கிறவருடைய பாதங்கள் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறது. யாருடைய பாதங்கள்? நம்முடைய பாதங்கள் தாங்க. ஏன் மத்தவங்களை போய் சுவிசேஷம் சொல்லணும்? நம்முடைய சுவிசேஷம் அறிவிப்பது யாருடைய கடமை? நம்முடைய கடமை. என்னுடைய உங்களுடைய பாதங்கள் தான். நாம் தான் மற்றவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். சிலருக்கு சுவிசேஷம் என்ன என்றால் ஒரு பயம். சுவிசேஷம் என்பது ரத்தின சுருக்கமாக 3இல் ஒன்றான மெய்யான தெய்வமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே வெளிப்பட்டார். கன்னி மரியாதை வயதிலே மகவாக அவதரித்து 33 ஆண்டு காலம் பாவமற்ற ஒரு ஜீவியம் ஜீவித்து என்னுடைய உங்களுடைய பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து பிதாவின் வலதுகரத்திலே இப்பொழுது வீற்றிருக்கின்றார். எனக்காக அங்கு ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் மகிமை பொருந்தியவராக மீண்டும் வரும்பொழுது என்னை தம்மண்டை சேர்த்து, என்னையும் உங்களையும் நீ விசுவாசித்தால் உன்னை சேர்த்துக் கொள்வார். நீ நித்திய காலமாக பரலோகத்தில் அவரோடு இருப்பார் என்று சொல்வதுதான் சுவிசேஷம். இந்த சுவிசேஷத்தை நாம் ஒருவருக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இதை ஒவ்வொருவருக்கும் அறிக்கும் பொழுது, தேவனால் நாம் ஒருவருக்கு அறிவிக்கும் பொழுது அந்த ஆத்மா தேவனால் முன்குறிக்கப்பட்டிருப்பாரானால் அவருக்குள் உடனடியாக பரிசுத்த ஆவியானவர் தன் கிரியைகளை தொடங்கி விடுவார். அவர் அச்சனந்தானே உடனே கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்வார் என்றால்
கடந்த வார கேட்ட சத்தியத்தின்படி ஆவியானவர் தான் அந்த நேரத்தில் தானே இந்த ஆத்மாவை கிறிஸ்துவுக்கு என்று முத்தரித்து விடுகிறார். எவ்வளவு எளிமையான ஒரு காரியம் சுவிசேஷம்.